51 வருஷத்துக்கு முன்னால் இதே நாள் அன்றைக்கி எமர்ஜென்சின்னு ஒரு டிக்ளரேஷன் பண்ணி ஒரு 1,10,000 பேர், விசாரணை கிடையாது, கோர்ட்டு கிடையாது, பெயில் கிடையாது, ஜட்ஜு கிடையாது, உள்ள தள்ளினாங்க. நமக்கு தெரிஞ்ச எமர்ஜென்சிலாம் என்ன தெரியும்? ஒரு 4 ஜெனரேஷனுக்கு அப்புறம் முன்னால் நடந்த சம்பவம். நமக்கு தெரிஞ்ச எமர்ஜென்சிலாம் என்ன தெரியும்? ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி தெரியும், ஆஸ்பத்திரி எமர்ஜென்சி தெரியும், கொஞ்சம் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்குலாம் தெரியும். 19வது ரோவில் போட்டுப்பாங்க எமர்ஜென்சி எக்ஸிட். இப்போ அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஆகணும் தான் நாம் விரும்புகிறோம். எமர்ஜென்சி என்கிற வார்த்தை இனி அரசியலில் இருக்கவே கூடாது. இந்திரா காந்திக்கு வந்த எமர்ஜென்சி நாட்டினுடைய எமர்ஜென்சி 51 வருஷத்துக்கு முன்னால் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, ரேபரலியில் ஒரு தேர்தல் நின்னாங்க, தோற்று போயிட்டாங்க. தோற்று போனோன்னு சொல்லி தேர்தல் தெலுங்குன்னு சொல்லி அலகாபாத் நீதிமன்றம் அந்த அம்மாவுக்கு தீர்ப்பு வழங்கிச்சு. 15 நாள் அவகாசம் வர கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா அந்த அம்மா அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். 26ஆம் தேதிக்குள்ளார நாடு முழுசாக எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணி வீட்டில் யார் இருக்கானே தெரியாது. ராத்திரி 12 மணிக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவான், எங்கே போகிறான்னு தெரியாது. இப்போ நடந்தது இல்லை. நான் இப்போ சமீபத்தில் ஒரு 3 படம் பார்த்தேன் ஒரே நேரத்தில், கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்குள்ளார. சூரியவன்சின்னு ஒரு படம், 26/11 பாம்பேயில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு இருக்குல்ல, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, அந்த அப்சல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பண்ணான். அதே மாதிரி 1999 வந்து காத்மாண்டுலேருந்து இந்தியன் ஏர்லைன்ஸை கடத்திட்டு போனாங்க ஆப்கானிஸ்தான். 2001 பார்லிமெண்ட் தாக்குதல். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் சினிமாவாக காமிச்சாங்க, ஸ்டெப் பை காமிச்சாங்க, ரசித்து பார்த்தோம். டைட்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் நடந்ததே தெரியும். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க செய்தி படிச்சிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி பற்றி 51 வருஷத்துக்கு முன்னால் யாருக்கு தெரியும்? ஆல் இண்டியா ரேடியோவும் தூர்தர்ஷன் மட்டும்தான் உண்டு. அதை இன்றைக்கி இளைஞர்களுக்கு நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? சொன்னால் கதையாக இருக்கும். சரித்திரத்தை யாருமே இப்போ ஹிஸ்ட்ரி கிளாஸ்லேயே கொட்டாவி விட்டுட்டு போகணும். ஃபேஸ்புக்கில் அதுவும் இந்த 8:30 மணிக்கு 9 மணிக்கு வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்த துரந்தரும் சூரியவன்சியும் பார்க்காமலே ரியல் லைஃப்பில் நான் பார்த்தேன். அதை வீட்டு வாசலில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டோன்னு அத்தனை தலைவரும் உள்ள ஜெயிலிட்டாங்க. எந்த ஊர் எந்த ஜெயிலில் இருக்காங்கன்னு தெரியாது. பேப்பர் கிடையாது, செய்தி கிடையாது. இப்போல்லாம் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கோம், உடனே யூடியூப், உடனே ஆன் த லைட் நோட்டிஃபிகேஷன். அப்போ ஒன்றுமே கிடையாது. ரோட்டில் போகிறோம், டக்குன்னு வண்டி நிற்கி பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவோம், எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரியாது. காங்கிரஸ்காரனுக்கு ஆள்காட்டி வந்து தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்காரன், சிபிஎம் இல்லை சிபிஐ. எஸ்ஆர் சேகர் அந்த வீட்டில் இருக்காரு, ராமகிருஷ்ணன் இந்த வீட்டில் இருக்காரு, குப்புராம் அந்த வீட்டில் இருக்காருன்னு சொல்லி போட்டு கொடுப்பானுங்க, வண்டி வந்து தூக்கிட்டு போயிடும். இப்படி ஒரு ஆட்சி நடந்தது. பிரிட்டிஷ்காரன் நடத்தினா அதை எடுத்து எல்லாரும் போராடினாங்க, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அந்த குடும்பத்தை தன்னை காப்பாற்றிக்கிட்டு நடந்தது நம்மலாம் சரி இப்பயே தெரிஞ்சுக்கணும். நம்ம அவசியம் என்ன? உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு வெளிநாட்டு போர் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்காம அரசியலில் ஒரு பிரஜையாக இருக்கிறது தப்பு இல்லை. அந்த அம்மா வந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளார அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிச்சு. முஸ்லீம் இன்னைக்கு முஸ்லீம் ஓட்டை வாங்கிட்டு அவங்கள தாஜா பண்ணி டூ மச் ஆஃப் அப்பீஸ்மெண்ட் அண்ட் டூ மச் ஆஃப் சூடோ செக்குலரிசம் நடக்குதுல்ல, அன்றைக்கி நடந்துச்சு. அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, துர்க்குமான் கேட்டுங்கிற பகுதியில் டெல்லியில் ஒரு ஸ்லம் ஏரியா, சஞ்சய் காந்தி தான் ஆளினால் அழகுராஜா, எல்லாத்தையும் அடித்து தள்ளி தூக்கி போட்டார். அத்தனை தரமட்டம். இன்றைக்கி ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டை அடிச்சுட்டான்னு சொல்லியாச்சுன்னா இந்தியா முழுசா, தமிழ்நாடு முழுசா அப்படியே யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பறக்கும் செய்தி. எல்லா டிவி உடனே ஃப்ளாஷு. அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே தெரியாது. சசிகுமார்னு சிவகங்கையில் அடிச்சு கொண்டாங்கல்ல போலீஸ்காரன், தமிழ்நாடு ஒரு அதிர்வலை. இப்போ ஆயிரக்கணக்கான சசிகுமாரை அடிச்சு கொண்டானுங்க, கேட்க நாதி இல்லை. ஆந்திராவில் ஆஞ்சநேயன் ஒரு பையன், கேரளாவில் ராஜன் ஒரு பையன், எங்கே போனான்னு தெரியாது. அதெல்லாம் நாங்கள் எங்கள் காதில் விழுந்த செய்திகள். அதெல்லாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இப்போ சொல்கிறேன்.
அன்றைய காலத்து இந்த காலம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பரமவீர சக்கரா, அசோக சக்கரெல்லாம் இப்போ கொடுத்து பார்த்தீங்க, அதில் ஒரு போர் வீரனுக்கு மூஞ்சியே இருக்காது, சிதைஞ்சு போயிருக்கும். அவருடைய சரித்திரத்தை சொல்லுவார், தலையை விட்டு ஏந்திரிக்க முடியாது, -7 -8 டிகிரியில் நான் இருக்கேன், கையை தொலைச்சிட்டு போகுது கொண்டு, தலையை தூக்கினா முடிஞ்சிடுவேன்னு சொல்லுவார். அவருடைய அனுபவத்தை அவருடைய இடத்தில் இருந்து பார்த்தால் அவரால் மட்டுமே உணர முடிஞ்ச சூழ்நிலை. பரமவீர சக்கரம் மொட்டையை கொடுத்துட்டு போனோன்னா வந்து கையை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த போர்க்களத்தினுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுமிக்க காட்சியை அவரால் மட்டுமே கண்டிருக்க முடியும். அந்த காட்சியை தான் துரந்தர்லையும் சூரியவன்சிலையும் சினிமாட்டிக்காக காமிச்ச காட்சி, அதை விட அதிகமாக உணர்வுபூர்வமாக நாங்கள் அவசர நிலைமைகளை அனுபவித்தோம், பார்த்தோம். அது நமக்கு புரியணும். கோர்ட்டு ஒன்றுமே இல்லை, எல்லா கோர்ட்டும் அவுட்டு, சிவில் கேஸ் மட்டும் தான் பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றுமே கிடையாது, எவன் வந்தாலும் அடிச்சு நொறுக்கி ரத்த கலராக்கி எங்கேயோ கொண்டு போட்டுவான். வக்கீலுக்கு வேலையே கிடையாது, சிவில் கேஸ் பார்த்தா தான். பேப்பருக்கு வேலையே கிடையாது, கல்யாணம் கருமாதி அதுதான் எழுத முடியும். அரசியல் எழுதுனா அதோட முடிஞ்சது. ஷோ மட்டும்தான் ஒரு ஆம்பளையாக இருந்தார். இந்த சென்சார் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அரசியலை பற்றி எழுதிக்கிற பகுதியை சென்சார் பண்ணி நீக்கிடுவாங்க. அந்த இடம் எம்டியாக இருக்கும். வேறு பத்திரிக்கைலாம் அதில் ஏதாவது செய்தி போடுவாங்க. இவர் என்ன பண்ணார், அதை அப்படி போடுவார், எம்டியை காமிப்பார். ஏன்னா எம்டியை காமிச்சா சென்சார் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு அது ஒரு செய்தியாக வெளியே போகிறதுக்கு ஆரம்பிச்சார். எல்லா பத்திரிக்கையும் சரண்டர். அப்போ வெளியே செய்தியே தெரியாது. அந்த செய்தியை வெளி உலகத்துக்கு தெரிவித்த ஒரே இயக்கம் பாரதிய ஜனசங்கம், RSS தான். எல்லாரும் உள்ள போய் படுத்துக்கிட்டாங்க. திமுக வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது மாவட்ட செயலாளரும் காணும். ஏப்பசாப்பியா வீட்டில் இருந்த கட்சிக்காரன் தான் பிடிச்சிட்டு போனாங்க. பல பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து காங்கிரஸ் சேர்ந்தான். நான் இப்போ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல. தினமலரில் ஒரு பத்திரிகை போட்டாங்க, 20 அம்ச திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நான் காங்கிரஸில் சேர்ந்து விடுகிறேன் என்று சொல்லுவவருக்கு இத்தனை காலத்துக்கு இவ்வளவு சலுகைன்னு போட்டாங்க தினமலரில். அவங்களுக்கு ரொம்ப குறும்பு தினமலருக்கு செஞ்சாங்க. சலவைச்சாலைகளில் இருக்கக்கூடிய கருப்பு வேட்டி கரைக்கிற வேட்டிக்கெல்லாம் உடனே ஓடி போய் வாங்கிட்டாங்க. ஏன்னா அதில் SK MK BKன்னு போட்டிருக்கோமா, வீடு வீடாக போய் தேடி பிடிச்சிட்டு போனாங்க. இதெல்லாம் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட பிறகு ஜனவரி 30க்கு அப்புறம் தான், 31க்கு அப்புறம் 76. அதற்கு முன்னால் திமுக ஆட்டம் போட்டுட்டு தான் இருந்துச்சு. 20 அம்ச திட்டம்னு இந்த அம்மா கொண்டாந்துச்சு, டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி, சும்மா ஒரு ஒப்புக்காக. அதை கலைஞர் குறும்பா சொன்னார். 20 அம்ச திட்டத்தை நிறைவேற்றிட்டீங்கன்னா பேப்பர்காரன் கேட்குறான். அவர் குறும்பா சொன்னார், 21 அம்சம் நிறைவேற்றிட்டோம், 20 மட்டும் இல்லைன்னு. என்னன்னு கேட்டாங்க. விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கின்ற திட்டம்னு இந்திரா காந்தி கிண்டல் அடித்தார். 10-15 நாளில் அரசு டிஸ்மிஸ், எல்லா பையனும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜனவரி 30 அடுத்த 77ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தான் நான் மதுரையில் நியூ சினிமாவில் தியேட்டரில் ராத்திரி செகண்ட் ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ரூஸ்லியோட படம் பார்த்து வெளியே வரேன். தினத்தந்தியில் இது வந்துடுச்சு, போஸ்டர், அவசர நிலைமை நீக்கம் தேர்தல் அறிவிப்புன்னு. அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அத்தனை அயோக்கியத்தனம் அக்கிரமம் நடந்துச்சு. நூற்றுக்கணக்கான சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும். போலீஸ் பின்னாலே வந்து தப்பிச்சது, பஸ்ஸில் போகும்போது போலீஸ் ஃபாலோ பண்ணது, வீட்டுக்கு வாசல்லையே நின்றுக்கிட்டு வந்து என்னுடைய நண்பர்களை கைது பண்ணிட்டு போனது. சொல்ல 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 சினிமா ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்டால் தான் சொன்னால் இன்னும் 3-4 படம் எடுக்கலாம். இன்றைய இளைஞர்களுக்கு தெரிவதற்காக 51 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த ஒரு அயோக்கியத்தனத்தை, அரசியல் அராஜகத்தை, அட்டூழியத்தை இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரிவது சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ரசிக்குமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா 2 நிமிஷத்துக்குள்ள அத்தனையும் சொல்லணுங்கிறாங்க. 30-40 செகண்டே அவங்களுக்கு ஜாஸ்தியாக தோணுது. 3-4 நிமிஷம் வீடியோவே பார்க்க முடியல அவங்களால. 21 மாதம் நடந்த ஒரு மாபெரும் கொடூரத்தை அந்த சசிகுமார சிவகங்கை ஸ்டேஷனில் அடித்து கொன்னது 2 நாள் 3 நாள் போட்டு கொன்னானுங்க. ஒவ்வொரு நிமிடம் எப்படி துடிச்சிருப்பான், ஒவ்வொரு வினாடியும் எப்படி துடிச்சிருப்பான்.
கழுத்தை எடுத்து கொண்டு ஒரு நிமிஷம் முடிஞ்சிடும், அடைச்சே கொள்வது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்தியாவினுடைய அன்றைய மக்களுடைய பெரும்பகுதி, குறிப்பாக அரசு எதிர்ப்பாளர்கள் அடித்து துவம்சம் செய்யப்பட்டார்கள். நினைக்கணுமா இல்லையா? அப்படிப்பட்ட நபர்கள் திரும்ப வரக்கூடாது அல்லவா? அதை விட ஒன்று, அந்த சம்பவமே திருப்பி நடக்கூடாதே. இப்போ அதே மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சி என்கின்ற பேரில் அராஜகம். இன்னும் இவ்வளோ பெரிய மீடியாக்கள், இவ்வளோ சோஷியல் மீடியாக்கள் இருக்கிற சூழ்நிலையிலையும் கொடுமை அங்கே நடக்குது, பெண்களுக்கான கொடுமை. அப்படி இப்படி லிங்க் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே வாய்ப்பு இல்லாத, ஒன்றுமே செய்தி போகாத, ஒன்றுமே வழி இல்லாத ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியணும் என்பதற்காக உங்களோடு இந்த பகிர்ந்து கொள்கிறேன். அதில் உயிர் நீத்த தேசபக்தர்களுக்கும், அடி வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட சிறைச்சாலையிலே கஷ்டப்பட்டவர்களுக்கும், அத்தனை பேரையும் காப்பாற்றுவதற்காக வெளியே கடுமையாக தலைமறை வாழ்க்கை நடத்தி ஒர்க் பண்ண RSS பேரியக்கம் மற்றும் ஜனசங்கத்தினுடைய செயல் மறவர்களுக்கும், மற்றவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா பண்ணாங்க, அது மீகர், குறைவானது, அவர்களுக்கும் சேர்த்து இந்த நாளிலே தலைவணங்கி என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரித்திரம் பிரம்மாண்டமானது. பல மணி நேரங்கள் பேசலாம், பல பக்கங்கள் கொண்ட 3-4 புத்தகங்கள் எழுதலாம். அவ்வளவு நடந்திருக்கு. அதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் தேடி கண்டுபிடிச்சு படித்தா இனி இந்திரா போன்ற இன்னொரு ஹிட்லர் வரமாட்டாங்க. இனி இந்திரா போன்ற இந்தியாவினுடைய ஜனநாயகம் மறுபடியும் டிஸ்மிஸ் செய்யப்படாது. வருகின்ற ஆட்சியாளர்கள் குடிமக்களுடைய உரிமையில கையை வைக்க முடியக்கூடாது. அதுக்கு தான் இது ஒரு முன்னுதாரணமான சம்பவமாக, முன்னூறான சரித்திரமாக இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப வேகமாக போகிறோம் இளைஞர்களே. 1 செகண்ட் 2 செகண்டுக்குள்ள எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறோம். வாழ்க்கை அப்படி அல்ல. அந்த பழைய சரித்திரத்தை படித்து பார்ப்போம். அதே மாதிரி மோசமான ஒரு புதிய சரித்திரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சிந்தனை செய்வோம், செயல்படுவோம். அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ்ந்து மறைந்த, செயல் புரிந்த, வீரச்சமர் புரிந்த அத்தனை வீரர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.